எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்க்க அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர். உங்களை சுகமாய் நடத்துவாராக. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்கதரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 30:21. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பின்னாலே கேட்குமா? அது பின்னாலே கேட்கிறது, உங்கள் காதுகளில் கேட்கும். பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் செய்கிற போற பாதை சரிதானா? நான் செய்கிற காரியங்கள் சரிதானா? நான் நடக்கிற வழி சரிதானா? நான் செய்கிற வேலை சரிதானா? நான் பழகிற மக்கள் சரிதானா என்று சொல்லி பல காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் பல யோசனைகளாக எழுப்பி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்கிறதாம். எப்படி? வழி இதுவே என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் பின்னாலிருந்து சொல்லும்போது அது உங்கள் காதுகளில் கேட்கும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, வீட்டிலே பெற்றோர் இருக்கிறார் என்று சொன்னால் இப்படி செய், இங்கே போ, இங்கே பழகு, இங்கே நிற்காதே என்று சொல்லி சில கண்டிப்புகள் இருக்கும். இப்படி நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ உலகத்தாராய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இஷ்டம் போல வாழலாம், நம் இஷ்டத்துக்கு எந்த காரியத்தையும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவம் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்று சில கோட்பாடுகள் உண்டு, நமக்கு என்று ஒரு சில சட்டதிட்டங்கள் உண்டு. அதற்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே போக முடியாது. அதே போல இது வழி என்று தெரியாமல் அலைந்து நிற்கிற இந்த நேரத்தில் சில நேரத்தில் சொல்லுவாங்க, தப்பா முடிவு எடுத்துட்டேன் பிரதர், தப்பா போயிட்டேன் பிரதர், தப்பா செஞ்சுட்டேன் பிரதர். எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? தப்பு பண்ணதுக்கு பிறகு, பிரச்சனை வந்ததுக்கு பிறகு, நெருக்கம் வந்ததுக்கு பிறகு, போராட்டம் வந்ததுக்கு பிறகு. அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய சத்தம் நம் காதுகளில் கேட்கிறாம். எப்படி? இதுவே வழி என்று சொல்லி, இந்த வழியில் போங்க என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாராம். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தர வேண்டும். எனக்கு இதுவரைக்கும் நடக்க தெரியல பிரதர், இனிமேல் கர்த்தர் தான் என்ன நடத்தணும் அப்படி நீங்கள் யோசிப்பீர்கள் சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி நம்முடைய ஆடுகளை நேர்த்தியான வழியில், ஒரு மெய்ப்பன் எப்படி நேர்த்தியான வழியில் நடத்துகிறாரோ அதே போல உங்களையும் நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் ஊழியத்தை நடத்துவார், உங்கள் பிசினஸை நடத்துவார், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நடத்துவார். சமாதானமான நாட்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய பாதத்தை நான் இறுக பிடிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வதியும் வாழ வழி தெரியாமல் அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை கர்த்தரை மாற்றி ஆறுதலையும் தேர்தலையும் தருவீராக, பலப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தடைகளெல்லாம் விலகட்டும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்துவீராக. ராஜா ஸ்தோத்திரம். நீரே மெய்ப்பனாய், நல்ல மெய்ப்பனாய் இருந்து, நல்ல தகப்பனாய் இருந்து, நீரே இருந்து நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எனக்கு தகப்பன் இல்லையே, எனக்கு தாய் இல்லையே, என்னை யார் நடத்துவார் என்று சொல்லி, நான் அனாதையா இருக்கிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீரே தகப்பனும் தாயுமாய் இருந்து நடத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless.